இவ்வளவு மரணங்கள், இவ்வளவு பெரிய பேரழிவு பனிப்பாறை உருகி உடைந்ததால் தான் நடந்திருக்கிறது. அப்போ பனிப்பாறையை முதல்ல உருக வச்சது யாருன்னு நாம கேட்கறது நியாயம்தானே? வேற யாரும் இல்லை, நாம தான். இப்போ யாரும் கேட்காத நான் இந்த உரையை நிகழ்த்த காரணமா இருந்த அந்த கேள்வியை கேளுங்க. பனிப்பாறையை உருக வச்சது யாரு? ஒருவேளை இவ்வளவு மரணங்கள், இவ்வளவு பெரிய பேரழிவு பனிப்பாறை உருகி உடைந்ததால் தான் நடந்திருக்கிறதுன்னா பனிப்பாறையை முதல்ல உருக வச்சது யாருன்னு நாம கேட்கறது நியாயம்தானே? வேற யாரும் இல்ல, நாம தான். ஒட்டுமொத்த மனித குலமும் தான். நேபாள மக்கள் மட்டும் இல்ல, உலக மக்கள் எல்லாரும் தான். நம்ம வாழ்க்கை முறைதான், நாம வாழ்கிற தவறான கொள்கைகள் தான். பாருங்க, பருவநிலை மாற்றம் ஒன்னும் தொழில்நுட்ப பிரச்சனை கிடையாது. அது ஒன்னும் மறைக்கப்பட்ட ரகசியமும் கிடையாது. அது சாதாரண மனிதனின் விழிப்புணர்வு சார்ந்த பிரச்சனை. நாம எப்படி யோசிக்கிறோம், வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், நாம பிறந்தது நல்லா அனுபவிக்கிறதுக்காகவும். அப்படி அனுபவிச்சா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும், நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நுகர்வு, வாங்குதல், வாங்கு, அப்புறம் சாப்பிடு, முன்னேறிப்போ. முன்னேற்றம்னாலே உன்கிட்ட இன்னும் அதிகமான பொருட்கள் இருக்கணும்னு அர்த்தம். உற்பத்தி மற்றும் நுகர்வு, இதை வச்சுதான் எந்த குடும்பம் எவ்வளவு முன்னாடி இருக்கு, எந்த நாடு எவ்வளவு முன்னாடி இருக்குன்னு முடிவு செய்யப்படுது. இந்த வாழ்க்கை முறைதான், வாழ்க்கையை பார்க்கிற இந்த விதம் தான் இமயமலையை உருக வச்சிருக்கு. ஆனா இந்த உண்மையை நாம ஒத்துக்க தயாரா இல்ல. நம்ம கண் முன்னாடி பிணக்குவியல் கிடந்தாலும் நாம இதை நம்ப மறுக்கிறோம்.